السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأحبابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما اختلط حبي بقلب أحد فحبني إلا ما حرم الله جسده على النار أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏகோனாகிய அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிர்களுக்கெல்லாம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்துமார்கள், சஹாபாக்கள், அவர்களுடைய வழியிலே வந்த இறைநேசர்களாகிய அவுலியாக்கள், நம்மளுடைய மஷாயிமார்கள், குறிப்பாக இந்த இடத்தை நமக்கு அமைத்து தந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் மீதும், ஏனைய இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உலமாக்கள், இப்பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள், அன்புக்குரிய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்திக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 4வது இரவு இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய புகழ் மாலைகளையும் இன்னும் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாம் சொன்னதற்கு பின்னால் அவர்களுடைய அகமியங்களை கூறுகின்ற இந்த மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இது ஒரு உன்னதமான மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மஜ்லிஸ். அல்லாஹுக்காக வேண்டி எந்த விதமான உலக நோக்கையும் எதிர்பார்க்காமல் இரவு பகலாக தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய உடலையும் செலவு செய்து கண் விழித்து இந்த மஜ்லிஸை உருவாக்கினார்கள். எதற்காக வேண்டி என்றால் அந்த ரசூலுல்லாஹுடைய மஹப்பத்துக்காக வேண்டி. எனவேதான் இன்றைய இரவு இந்த மஜ்லிஸிலே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோடு எவ்வாறு மஹப்பத்தாக இருந்தார்கள் என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து கூறலாம் நினைக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான கலிமாவை பிரகடனப்படுத்துவதற்கு பின்னால் எத்தனையோ ஜாஹிலியா காலத்திலே உள்ளவர்கள், குறைஷிகள் அந்த ரசூலுல்லாஹுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா யார் யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை நாடினானோ அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் தங்களுடைய உயிரை துச்சமாக கருதி அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அத்தனையும் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு முன் வந்தார்கள். 2வது ஹலீஃபா சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கின்றோம். உருகின வாளோடு நபியை கொலை செய்வதற்காக வேண்டி வந்தவர்கள். நபியுடைய முஹப்பத், நபியுடைய அன்பு எவ்வாறு மாறுகிறது என்றால், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதற்கு பின்னால் அவர்களுடைய வஃபாத் செய்தியை அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் எந்த வாளை கொண்டு ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய வந்தார்களோ அதே வாளை எடுத்து சொன்னார்கள். யார் நபி மௌத்தான என்று சொன்னார் அவரை நான் கொண்டு விடுவேன் என்று. அந்த அளவு அந்த நபியுடைய அன்பும் பாசமும் அவர்களுடைய அந்த அடி உள்ளத்திலே ஊறி இருந்தது. அதன் காரணமாக அல்லாஹு தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மௌத்தை கூட அவர்களால் குறுகிய காலத்துக்குள் நம்ப முடியாமல் இருந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள், அதே போன்றுதான் சஹாபா பெண்மணிகள் எல்லாம் அந்த ரசூலுல்லாஹ் மீது அளவற்ற அன்பு
பாசம் இருந்ததன் காரணமாக அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலேயும் அந்த ரசூலை தான் முன்படுத்தினார்கள். உஹது யுத்தத்தை நாம் பார்க்கின்றோம். உஹது யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தத்திலே அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்திய ஒரு யுத்தமாக இருக்கிறது. அந்த யுத்தத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மசூராவை ரசூலுல்லாஹ்வால் சொல்லப்பட்ட அந்த புத்திமதிகளை சில பேர்கள் மீறியதன் காரணமாக சஹாபாக்கள் தோல்வி அடையக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த இடத்திலே உஹது அந்த மலையடி வாரத்திலே அந்த யுத்த களத்திலே புழுதிமயமாக இருக்கிறது. எந்த அளவென்றால் உத்பா என்கின்ற ஒரு பம்பன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாறாங்கல்லினால் அவர்களுடைய திருமுகத்திலே எறிந்து விடுகிறான். எரிபட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே அவர்களுடைய கடல் வாய்ப்பை உடைந்து விடுகிறது, ஷஹீதாகி விடுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தலையிலே போடப்பட்டிருந்த அந்த கவசம் உடைந்து அதிலே இருந்த சில கம்பி துண்டுகள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புனிதமான அந்த முபாரக்கான நெத்தியில் உள்ளே போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஷஹீதாகி விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ஷைத்தான் ஒரு வதந்தியை பரப்பினான். வதந்தியை பரப்பி மதீனாவிலே அந்த வதந்தி பரப்பி விட்டது. ரசூலுல்லாஹ் உஹதிலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அங்கே தங்களுடைய கணவன்மார்களையும் தங்களுடைய தந்தைகளையும் தங்களுடைய சகோதரர்களையும் தங்களுடைய மக்களை எல்லாம் உஹதிலே யுத்தத்துக்காக வேண்டி அனுப்பிவிட்டு சஹாபியாத்துகள் அந்த அன்சார் பெண்மணிகள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டவுடனே அந்த சஹாபி பெண்மக்கள் எல்லாம் அழத் துவங்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹுக்கு என்ன நடந்தது, இந்த வதந்தி உண்மைதானா என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் இவ்வாறான ஒரு வதந்தி பரவி விட்டதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு எத்துகிறது. உடனே தனக்கு பக்கத்திலே இருந்த சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா தல்ஹா, என்னால் பக்கத்திலே இருக்கின்ற பாறாங்கல்லுக்கு ஏறி நான் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கிறேன் என்பதை நான் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் என்னால் ஏற முடியாமல் இருக்கிறது என்று சொன்னபோது சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுஜூதிலே இருப்பது போன்று இருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய முதுகுக்கு மேல் ஏறினார்கள். பின்பு சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கல்லுக்கு மேலே ரசூலுல்லாஹ்வை உயர்த்தி ஏற்றி விட்டார்கள். அந்த நேரத்திலே பல பக்கங்களிலும் இருந்து சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அம்பு எய்யப்படுகிறது, ஈட்டி எறியப்படுகிறது, வாளினால் அவர்களுடைய விரல்கள் துண்டிக்கப்படுகிறது. இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் அவர்களுக்கு ஏதும் நடந்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட காயங்களை பொறுத்து கொண்டு அந்த சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த விடயத்தை முடித்து வைக்கிறார்கள். அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹாவை பார்க்குகிறார்கள். பார்த்துவிட்டு கேட்குகிறார்கள், தல்ஹா அவுஜபக தல்ஹா, தல்ஹாவே உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி விட்டான், உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்று அந்த இடத்திலே காரூனிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பஷாரத்தின் நன்மாராயம் செய்தார்கள். இதே நேரத்திலே தான் அபூ உபைதா என்கின்ற ஒரு சஹாபி தன்னுடைய வாயினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெத்தியிலே இருந்த அந்த கம்பி துண்டுகளை பல்லினால் இழுத்தெடுக்குகின்ற போது அவர்களுடைய முன்பல் உடைந்து விட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னார்கள், அந்த உத்பத் இப்னு அபீ வக்காஸ் என்கின்ற பம்பனுடைய பரம்பரையாக பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெத்து பல்லுகளும் அதே போன்று துர்நாற்றம் உள்ள வாயும் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது. ஆனால் சையதுனா அபூ உபைதா அவர்கள் ரசூலுல்லாஹுக்கு செய்த உதவிக்காக வேண்டி
அவர்களுடைய முன்பல் விழுந்தாலும் கூட அழகாக இருந்தார்கள். அவர்களுடைய பிச்சலத்திலே வந்த குழந்தைகள் எல்லாம் அழகான முகமுள்ள பிள்ளைகளாக அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் பிறந்தது என்று சொல்கிறார்கள். இதே நேரத்திலே தான் அந்த ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்ட விடயத்தை கேள்விப்பட்ட தீனாரியத்துல் அன்சாரியா என்கின்ற அந்த சஹாபி பெண்மணி, அந்த அன்சாரியா, அந்த மதீனத்து வாசியா உடனே உஹது போர்க்களத்துக்கு வருகின்றார். வருகின்ற போது புழுதிமயமாக இருக்கிறது. சஹாபாக்கள் கண்டு அந்த தாயிடத்திலே சொன்னார்கள், தாயே, உங்களுடைய இரு மக்களும் ஷஹீதாகி விட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி பொருட்படுத்தவில்லை. உங்களுடைய சகோதரர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்றார்கள். அதையும் பொருட்படுத்தவில்லை. உங்களுடைய கணவன் ஷஹீதாகி விட்டார்கள், நீங்கள் உங்களை வீட்டுக்கு திரும்புங்கள் அம்மா என்று சொல்லியும் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கண்ணால் அந்த ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும், பார்த்து விட்டு நான் வீட்டுக்கு போவேன் என்று வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹதிலே இருக்கின்ற அந்த குண்டுக்கு மேலே ஏறி நின்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றார்கள். அப்போதுதான் இந்த பெண்மணி ரசூலுல்லாஹுக்கு முன் தோண்டி அந்த பெண்மணி சொன்னால், குல்லு முஸீபத்தின் பாதக ஜுலலின் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையாக இருக்கட்டும், என்னுடைய கணவனாக இருக்கட்டும், என்னுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், என்னுடைய அருமை மக்களாக இருக்கட்டும், யாருதான் ஷஹீதானாலும் அது எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீர்களே, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களே, அதுவே எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி பெண் அவள் குடும்பத்தார்களுடைய குடும்பத்திலே இருந்த அத்தனை ஆண்களையும் இழந்த அந்த சஹாபி பெண் நபியுடைய திருமுகத்தை பார்த்துவிட்டு அந்த மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போகிறதை பார்க்கின்றோம். எந்த அளவு அந்த சஹாபியா பெண்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்து வைத்திருந்தார்கள் என்பதை இந்த சரித்திரம் நமக்கு ஊட்டுகிறது. அதே போன்றுதான் ஒரு சஹாபி பெண் ரசூலுல்லாஹ் யுத்தத்திலே இருந்து மீண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த காயமும் இல்லாமல் அவர்கள் சாலிமாக ஈடேற்றமானவர்களாக வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு துஃப் அடித்து ரப்பான் அடித்து அவர்களை வரவேற்பர் என்று சொன்னார்கள். திருமதியிலே இந்த ஹதீது ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பின்னால் தஃபோடு ரப்பானோடு வருகிறார், வந்து தஹராவோடு வருகிறார். அந்த பெண்மணி, யா ரசூலல்லாஹ், நான் இவ்வாறு நியத்து வைத்திருக்கிறேன், நேர்ச்சை வைத்திருக்கிறேன், நீங்கள் நேர்ச்சை வைக்காவிட்டால் இதை செய்ய வேண்டாம், நேர்ச்சை வைத்து விட்டால் இதை கட்டாய நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹுவை வளைத்து ரசூலுல்லாஹுவை சுத்தி அந்த பெண்மணி ரசூலுல்லாஹுக்காக வேண்டி தஹராவை தட்டியதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த அளவு சஹாபா பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்விடத்திலே மஹப்பத்து வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து விடயங்களையும் அவர்கள் முன் உரிமை கொடுத்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது. குர்ஆன் நமக்கு கட்டளை இடுகிறது. அதே நேரத்திலே அந்த கட்டளையை 100க்கு 100 மதித்தவர்கள் சஹாபாக்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது மக்கமா நகருக்கு தன்னுடைய முடியை மொட்டை அடித்தவர்களாக இஹ்ராம் கட்டியவர்களாக செல்வதற்கு கனவு காணுகிறார்கள். 6 வருட காலமாகிவிட்டது. கௌபாவையும் மக்காவையும் நகரையும் சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து வந்து 6 வருடங்களாகிவிட்டது. அவர்கள் உடனே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் மக்காவுக்கு சென்று உம்ரா செய்வதற்காக வேண்டி நீங்கள் தயாராகுங்கள் என்று துல் ஹுலைஃபா என்கின்ற மீகாத்துக்கு போய் அங்கே உம்ராவுக்காக வேண்டி நியத்து வைத்து ரசூலுல்லாஹுவும் ரசூலுல்லாஹுடைய மனைவியிலே சையதா உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே இருந்தார்கள். ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் உம்ராவுக்காக வேண்டி நியத்து வைத்து இஹ்ராம் கட்டிக்கொண்டு மக்கமா நகருக்கு போகின்றார்கள். மக்கமா நகருக்கு போகின்ற மக்காவுடைய எல்லையிலே இருக்கின்ற
அந்த ஹுதைபியா என்ற இடத்திலே வைத்து குறைஷி காஃபிர்கள் ரசூலுல்லாஹுவையும் அந்த சஹாபாக்களையும் தடுத்தார்கள். தடுத்து சொன்னார்கள், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த வருடம் இம்முறை உங்களுக்கு உம்ரா செய்வதற்கு மக்காவுக்குள்ளே நுழைவதற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம், நாங்கள் இம்முறை அனுமதி தர மாட்டோம் என்று பல முறை மறுத்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்கள் அதே போன்ற குறைஷிகளுக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தரப்பிலே இருந்து அங்கிருந்து வருகின்றார்கள், இங்கிருந்து போகின்றார்கள். இடையிலே ஒரு கட்டத்திலே செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே கொல்லப்பட்டு விட்டார்கள் உஸ்மான் என்ற ஒரு வதந்தி ஏற்பட்டது. உடனே பையத்துர் ரிதுவான் என்கின்ற அந்த ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபாக்களை அங்கே இருந்த ஒரு மரத்துக்கு கீழே கூப்பிட்டு ஒரு உடன்படிக்கையை செய்தார்கள். அவ்வாறு உஸ்மான் கொல்லப்பட்டிருந்தால் நாம் மௌத்து வரைக்கும் நாம் போராடி யுத்தம் செய்வோம் என்று பையத்தெடுத்தார்கள் சஹாபாக்கள். அதே நேரத்திலே அந்த குறைஷிகளுடைய சார்பாக உர்வத் இப்னு ஸுபைர் என்கின்றவர் வருகிறார். அவர் பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. ஆனால் அந்த நேரத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அங்கு வந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னார், உங்களோடு வந்திருக்கின்ற உங்களது தோழர்களை நீங்கள் நம்பி நீங்கள் யுத்தத்துக்கு இறங்கி விடாதீர்கள், இவர்கள் இடையிலே விட்டு விட்டு ஓடி விடுவார்கள் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட சித்திக் நாயகம் சித்திகுல் அக்பர் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் கோபப்பட்டார்கள். உடனே ஆகை மோசமான தூஷண வார்த்தைகளால் ஏசி அவரை விரட்டினார்கள். அவர் அங்கிருந்து போகவில்லை. உடனே சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹுவையும் உற்று நோக்கி கொண்டிருந்தார். உற்று நோக்கி விட்டு அவர் குறைஷி இடத்திலே போகின்றார். போய் சொன்னார், நான் ரோமருடைய அரசராகிய அந்த கைசர் மன்னருடைய மாளிகைக்கு சென்றிருக்கிறேன், கிஸ்ரா மன்னராகிய பாரசீகத்துக்கு சென்றிருக்கின்றேன், அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஷியுடைய மாளிகைக்கு சென்றிருக்கிறேன், மன்னர்களுடைய அரண்மனைகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறேன். ஆனால் இந்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போன்றும் அவர்களைப் போன்ற தோழர்களைப் போன்றும் ஒரு கூட்டத்தை நான் எங்கும் காணவில்லை உலகத்திலே என்று சொன்னார். அவ்வாறு என்னதை நீங்கள் கண்டது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரினால் அவர்களுடைய காரல் அந்த சஹாபாக்களுடைய ஒரு கையிலே விழுந்துவிடும், அதை அவர் தன்னுடைய முகத்திலும் தன்னுடைய மேனியிலும் தடவிக் கொள்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்து விட்டால் ஒதுவிலே இருந்து மிஞ்சுகின்ற அந்த வலு அந்த தண்ணீரை பரக்கத்துக்காக வேண்டி பெற்றுக் கொள்வதிலே அவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். எந்த அளவென்றால் ஒருவருக்கும் அந்த தண்ணீர் கிடைக்காவிட்டால் மற்றவருடைய கையிலே அந்த ஈரத்தன்மை இருந்தால் அந்த ஈரத்தன்மையிலே தன்னுடைய கையை வைத்து தன்னுடைய முகத்திலே பூசிக்கொள்ளுகிறார். அதுபோன்றுதான் அந்த ரசூலுல்லாஹுடைய எந்த எச்சும் பூமியிலே விழுவதில்லை, யாருடைய சஹாபியுடைய கையிலே விழுந்து விடுகிறது, அவர் பரக்கத்துக்கு எடுத்து முகத்திலே பூசிக்கொள்ளுகிறார். எந்த கட்டளையை ரசூலுல்லாஹ் விட்டாலும் அந்த முஹம்மது விட்டாலும் உடனே அந்த சஹாபாக்கள் செய்து விடுகிறார்கள். எனவே இவ்வாறு ஒரு கூட்டத்தை வழிநடத்துகின்றவர்கள் எப்போதும் அந்த கூட்டத்தோடு நீங்கள் குறைஷிகள் யுத்தம் செய்து அந்த யுத்தத்திலே நீங்கள் வெல்ல மாட்டீர்கள் என்று குறைஷிகளுக்கு இந்த மெசேஜை இந்த செய்தியை சொல்லி சொன்னார். அதற்கு பின்னால் தான் சுல்ஹுல் ஹுதைபியா ஒப்பந்தம் வருகிறது. அந்த ஒப்பந்தத்திலே முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கும் எதிராக எழுதப்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய சார்பாக கையெழுத்து போட வேண்டும், அவர்கள் எழுத மாட்டார்கள், வாசிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய முபாரக்கான கையிலே ஒரு மோதிரம் அடிக்கப்பட்டு போட்டிருந்தது, அதிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த மோதிரத்தை
தன்னுடைய இடத்திலே கையெழுத்துக்கு பதிலாக செயினுக்கு பதிலாக அந்த மோதிரத்தினுடைய அடையாளத்தை வைக்குமாறு கேட்டார்கள். குறைஷிகள் சொன்னார்கள், முஹம்மது என்று மாத்திரம்தான் அங்கே எழுதப்பட வேண்டும், ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை இதுதான். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் இந்த ஒப்பந்தத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் ஒப்பந்தம் பண்ணினால் எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை என்று அதை மறுத்து விட்டார்கள். சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் ஒப்பந்தத்தை முன்னின்று செய்தவர்கள். சொன்னார்கள் அலியை பார்த்து, அலியே உம்மு, அதை அழித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்கின்ற வார்த்தையை எனது கையால் அழிக்க முடியாது என்று அதபுக்காக வேண்டி, ஒழுக்கத்துக்காக வேண்டி, மஹப்பத்துக்காக வேண்டி பின்வாங்கி விட்டார்கள் சையதுனா அலி. உடனே அந்த இடத்தை காட்டுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அளித்தார்கள். அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் எவ்வாறு மஹப்பத்தாக இருந்தால் என்பதை அந்நேரம் இஸ்லாத்துக்கு வராத ஒரு எதிரியாக இருந்த உர்வத் இப்னு ஸுபைர் சொல்வதை பார்க்கின்றோம். இதே போன்றுதான் பத்ரிலே பார்க்கின்றோம். பத்ருக்காக வேண்டி ஆயத்தமாகின்ற போது ரசூலுல்லாஹ் முஹாஜிரீங்களையும் அந்த அன்சாரியங்களையும் வைத்து மஷூரா செய்கிறார்கள். மஷூரா செய்த போது முஹாஜிரீங்கள் அழகான முறையிலே மஷூரா சென்றார்கள். ஆனால் அன்சாரியங்களை பார்த்தார்கள். உடனே எங்களுடைய மஷூராவை யா ரசூலல்லாஹ் என்று சய்யிதுனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். ஆம் என்று ரசூலுல்லாஹ் தலையாட்டிய போது ஒழும்பினார்கள். ரசூல் அந்த சபையிலே ஒழும்பினார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவுஸ் கிளையினுடைய தலைவர் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறுகிய காலம்தான் இஸ்லாத்தில் இருந்தவர்கள். கிட்டத்தட்ட 7 வருட காலங்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த 7 வருட காலத்திலே அவர்களுக்கு 7 வருட காலத்துக்கு பின்னால் மௌத்து வந்து விட்டது. அவர்களுடைய மௌத்துக்கு காரணமாக அல்லாஹ்வுடைய அரசு துளும்பியது. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். இன்று யார் வஃபாத் ஆகியது என்று கேட்டபோது சஅத் இப்னு முஆத் என்றபோது, சஅத் இப்னு முஆதா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். எதற்காக என்று கேட்டபோது 70,000 மலக்குமார்கள் சஅதுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி வருகிறார்கள் என்ற போது ரசூலுல்லாஹ் அந்த சஅதுடைய அந்த ஜனாசாவிலே போகின்ற போது நடந்து போகவில்லை, பெருவிரலை வைத்து பெருவிரலிலே நடந்து போனார்கள். கேட்கப்பட்டது, எதற்காக வேண்டி இவ்வாறு போகிறீர்கள் என்று. மலாயிக்காமார்கள் நிறைந்திருக்கிறார்கள். எனக்கு நடப்பதற்கு, என்னுடைய கால் பாதங்களை பூமியிலே வைப்பதற்கு இடமில்லாமல் இருக்கிறது என்று அவ்வாறு கண்ணியப்படுத்தப்பட்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதராவிலே, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒளிம்பி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். எதை நீங்கள் எங்கள் மேல் எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனையும் நாங்கள் மஹப்பத்தாக விட்டு தருகிறோம். எடுப்பதை எடுங்கள், விடுவதை விடுங்கள். கொண்டு செல்பவர்களை கொண்டு செல்லுங்கள், விட்டு செல்பவர்களை விட்டு செல்லுங்கள். இவ்வாறு சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதோ பக்கத்திலே இருக்கின்ற இந்த செங்கடலிலே எங்கள் அனைவர்களையும் குதிக்குமாறு சொன்னாலும் நாங்கள் ஏது எதற்கென்று கேட்க மாட்டோம் என்று அந்த இடத்திலே மஹப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். சையதுனா சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஅத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பவம் பெரிது. நேரம் கொடுக்க மாட்டாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பத்ருடைய அந்த யுத்த களத்திலே பாருங்கள் எந்த அளவு அந்த சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹ்வோடு மஹப்பத்தாக இருக்கிறார்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே சஹாபாக்களை சஃபாக அணி அணியாக ஆக்கிவிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலே இருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே முபாரசா நடக்குகிறது. முஹாஜிரின் குறைஷ்களிலே இருந்து 2 பேர்கள் வந்து கேட்கிறார்கள். 3 பேர் வருகின்றார்கள், யார் எங்களோடு யுத்தம் செய்வதென்று. அன்சாரிகள் போனார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களோடு யுத்தம் செய்ய வரவில்லை என்று. முஹாஜிரிங்களை கூப்பிட்டார்கள். முஹாஜிரிகள் முன்னானார்கள். அங்கே அந்த 3 குறைஷிகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள்.
இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹினால் அந்த அமைக்கப்பட்ட அந்த சஃப் உடைந்து விட்டது. சஹாபாக்கள் முன்பின்னாகி விட்டார்கள். உடனே தன்னுடைய கையிலே இருந்த ஒரு ரவுண்டமான ஒரு சிறிய கம்பை எடுத்து ஒவ்வொருவர்களுடைய வயிற்றிலையும் தட்டி தட்டி அந்த சஃப்பை அவர்கள் ஒழுங்குபடுத்தினார்கள். அப்போதுதான் அங்கே சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். சொன்னார்கள், யார் காதிலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய தடியினால் அடிக்கின்ற போது என்னுடைய வயிற்றிலே பட்டு விட்டது, என்னுடைய வயிறு நோவாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட போது சொன்னார்கள், நான் இந்த இடத்திலே பழிக்கு பழி எடுக்க வேண்டும், எனக்கு நீங்கள் அநியாயம் அடித்து விட்டீர்கள், நான் உங்களுக்கு அடிக்க வேண்டும் என்று 313 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு எந்த போருக்குரிய ஆயுதமும் இல்லாமல் ஒரு சில ஆயுதங்களையும் 1-2 குதிரைகளையும் கொண்டு போய் அந்த இடத்திலே முழுமையாக அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கின்ற ரசூலுல்லாஹிடத்திலே இப்படி ஒரு சஹாபி தனக்கு அடிபட்டு விட்டது, தன்னுடைய வயிறு நொந்து விட்டது, அதை நான் பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்றால் உடனே ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று, நான் உங்களுக்கு அடிக்க வேண்டும் என்று. எப்படி அடிப்பது என்ற போது என்னுடைய மேனியிலே ஆடை இருக்கவில்லை, அதே போன்று உங்களுடைய மேனியிலே ஆடை இல்லாமல் தான் அடிக்க வேண்டும் என்ற போது அந்த கட்டத்திலேயும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை நீக்கி கொடுத்தார்கள். உடனே அந்த சஹாபி அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த திருமேனியிலே முத்தமிட்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்ச நேரத்தினால் இந்த யுத்த களத்திலே நான் ஷஹீதாக போகின்றேன், கடைசியாக உங்களுடைய முபாரக்கான மேனியை முத்தமிட்ட அந்த ஷஹாதத்தோடு இந்த யுத்தத்திலே ஷஹாதத்தோடு நான் அல்லாஹ்விடத்திலே போக போகிறேன் என்று அந்த சுவைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், இதுதான் சஹாபாக்களுடைய அன்பாக இருந்தது. வெறும் வேஷம் அல்ல, வெறும் முனாஃபிக்தனமான அன்பு இல்லை, உள்ளுக்கொண்டு வெளியே ஒன்று அல்ல. அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கண்டார்கள், ஈமான் கொண்டார்கள், உடனே இஸ்லாத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கவும் தங்களுடைய உயிரை கூட அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு முறை ஸைத் இப்னு தஅதான் என்கின்ற சஹாபியை குறைஷிகள் மக்காவிலே பிடித்து விட்டார்கள். பிடித்துவிட்டு கொலை செய்வதற்காக வேண்டி கொண்டு போகின்றார்கள். அந்த இடத்திலே குறைஷிகளிலே ஒருவர் கேட்குகிறார், உங்களிடத்திலே நான் கேட்குகின்றேன், இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நீ உன்னுடைய குடும்பத்திலே இருந்தீர்களா என்று இருப்பதற்கு நீ விரும்புகிறான்னு கேட்ட போது அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னுடைய ஹபீபாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிலே ஒரு சின்ன முள்ளு தைத்தாலும் கூட அதை தாங்கிக் கொண்டு என்னுடைய குடும்பத்தோடு நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். எனவேதான் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் ரசூலுல்லாஹ் எப்படி என்பதை தான் பார்ப்பார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று நேசம் வைத்த ஒரு சஹாபி கிடையாது. அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, உங்களுக்கு விருப்பமான விடயம் என்னவென்று. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதராவிலே இருப்பதுதான் எனக்கு விருப்பமான விடயம், எனக்கு வெறுப்பான விடயம். என்னுடைய தேவைக்காக வேண்டி அந்த இடத்தை விட்டு நான் வெளியாகிவிட்டால் எப்போது மீண்டும் வந்து அந்த இடத்திலே சேர்ந்து விடுவேன் என்றுதான் நான் எதிர்பார்ப்பேன் என்றார்கள். எல்லா நேரங்களிலேயும் அந்த சையதுனா சித்திக் அந்த சாதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லா கட்டங்களிலேயும் நபியை பற்றியுள்ள கவலையோடு இருந்தார்கள். அவர்கள் 20 வயதாக ரசூலுல்லாஹ் இருக்கின்ற போது ஒரு சபையிலே சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அபூபக்கர் நாயகம் இருக்கிறார்கள். ஒரு யூதன் ஓடி வருகிறான். ஓடி வந்து 2 பேர்களையும் பார்த்து விட்டு சொன்னான், ஒரு காலத்திலே இவர்கள் ஒரு தலைவராக, ஒரு மன்னராக, ஒரு சமூகத்தை தலைமை தாக்கி செல்லக்கூடியவராக ஆகுவார்கள். அந்த சபையிலே முதல் மந்திரியாக, முதல்வராக நீங்கள் தான் இருப்பீர்கள் என்று 20 வருட காலங்கள் நுபுவத்து கிடைப்பதற்கு 20 வருட காலத்துக்கு முன்னே அந்த யூதன்
அந்த தௌராத்திலே வாசித்த அந்த விடயத்தை சொல்லிவிட்டு சொன்னான். அப்போதுதான் செய்தனா அபூபக்கர் நாயகம் எப்போதும் அந்த ரசூலுல்லாஹுடைய விடயத்திலேதான் கவலையாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு முறை குறைஷிகள் எல்லோர்களும் சேர்ந்து அவர்களுக்கு அடித்து அவர்கள் மயங்கி அந்த பூமியிலே விழுந்து விட்டார்கள். அவருடைய கன்னத்திலே இருந்து இரத்தம் ஓடுகிறது. அந்த நேரம் சித்திக் நாயகத்துடைய தாய் தந்தைகள் இஸ்லாமாகவில்லை. உடனே ஒருவர் ஓடி போய் சொல்லுகிறார், தாயிடத்திலே உங்களுடைய மகன் அபூபக்கர் அவர்களுக்கு குறைஷிகள் அடித்து அவர் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார் என்றபோது அந்த தாய் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து என்ன மதமாக இருந்தாலும் தாய் பாசம் என்பதற்காக வேண்டி அவர்களை எழுப்பி வைத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவரை எழுப்பிய போது அவர்களுடைய வாயினால் இருந்து முதலாவது வந்தது, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றுதான் கேட்டார்கள். அந்த தாய்க்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. அவருடைய மார்க்கத்திலே சேர்ந்ததற்காக வேண்டி இவ்வாறு ஒன்னை நோவினை செய்கின்றார்கள். நான் தாய் வந்திருக்கிறேன், என்னையும் கவலைப்படாமல் என்னையும் பார்க்காமல் அந்த நபியை பற்றி தானே கவலைப்படுகின்ற போது அவர்கள் சொன்னார்கள், சித்திக் நாயகம் அந்த ரசூலுல்லாஹுக்கு பின் தான் எனக்கு உலகத்தில் உள்ள அத்தனையும் என்று சொன்னார்கள். ஹிஜ்ரத்து போவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஆயத்தமாகின்ற போது அல்லாஹ்வுடைய அந்த இப்போது அல்லாஹ்விடத்திலே இருந்து தான் செல்வதற்காக வேண்டிய அனுமதி வரும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். செய்தனா சித்திக் நாயகத்திலே சொல்லிவிட்டார்கள், நாம் ஹிஜ்ரத்து போக வேண்டி வரும் என்று. அந்த ஹிஜ்ரத்துக்குரிய அத்தனை பயணத்துக்குரிய அத்தனை வேலைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உடனேயே அவர்களும் கிளம்பி விட்டார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எதையும் இந்த பணத்தையும் வைக்கவில்லை. ஆனால் அபு குஹாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த நேரம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், உங்களை எல்லாம் விட்டு அவர் முஹம்மதோடு ஓடிவிட்டாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்டபோது சய்யிதா அவர்களுடைய மகள் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சில வீதரோடுகளை உடைத்து ஒரு பையிலே கட்டிக்கொண்டு கொடுத்து அதை உசுப்பி காட்டுகிறார்கள். சத்தம் வருகிறது, எங்களுடைய தந்தை எங்களை சும்மா விட்டு போகவில்லை, எங்களுக்கு பணம் தந்து விட்டு போகிட்டு இருக்கிறார்கள் என்று அந்த இடத்திலே வாப்பாவுடைய மானத்தை பாதுகாக்கிறார்கள். அந்த அபு குஹாஃபா சொன்னார்கள், நான் என்னுடைய மகன் தான் அல்லவா, அவர் அப்படித்தான் நடந்து கொள்வார் என்று மகனை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள். சித்திக் நாயகம் அந்த தௌர் குகையிலையும் தனக்கு ஒன்றும் தன்னுடைய ஹபீபுக்கு நடந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எதுவும் எந்த ஜீவன்களும் அந்த நபியை தீண்டிவிடக்கூடாது என்பதிலே தான் அவர்கள் இருந்தார்கள். அங்கே பாம்பு புகையிலே இருந்து பாம்புகளில் இருந்து ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும், மேலே பகைவர்களிடத்திலே இருந்து ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும். இப்படியான கட்டத்திலே எல்லாம் அந்த நபியோடு தான் அந்த சித்திக் நாயகம் இருந்தார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை போன்று ஒரு எந்த யாரும் அவர்களை போன்று ரசூலுல்லாஹ்வை போல் மஹப்பத்தை வைத்தவர்கள் கிடையாது. அவர்கள் எந்த சஹாபியாக இருந்தாலும் அந்த ரசூலுல்லாஹ்வை தான் முற்படுத்தினார்கள். அந்த மஹப்பத்தை தான் இன்று நமக்கு நம்மளுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் வத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அவர்கள் நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள், நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இவ்வாறான மஜ்லிஸ்கள் அமைக்கப்பட்டு இந்த மஜ்லிஸ்களிலே நாம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த திருப்புகழை பாடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது நம்மளுடைய ஷேகு நாயகம் அவர்களுடைய அந்த வழிகாட்டத்தினால் நமக்கு கிடைத்தது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ரசூலுல்லாஹோடு மஹப்பத்து வைக்கின்ற நாம் ரசூலுல்லாஹுக்காக வேண்டி, அவருடைய மஜ்லிஸுக்காக வேண்டி, அவர்களுடைய பேரிலே ஏழைகளுக்காக வேண்டி அன்னதானம் கொடுப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய பேரிலே
அவர்களுடைய புகழுக்காக வேண்டி செலவு செய்கின்ற அத்தனை செலவுகளும் அல்லாஹ்விடத்திலே வீணாவாகாது. அதுக்குரிய நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதிலே சந்தேகமில்லை. வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்மளுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தும் இந்த உலகிலே நமக்கு கிடைக்கும், மறுமையிலே அவருடைய ஷஃபாஅத்தும் கிடைக்கும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த மஜ்லிஸ்களை வந்து சிறப்பிக்க வேண்டும். அதே போன்றுதான் ஆக முக்கியமான விடயம், இந்த நாட்களிலே நாம் அதிகமாக நமது வீடுகளிலே ஸலவாத்து ஸலாம் சொல்ல வேண்டும். நமது வீடுகளிலே நாம் தனிமையாக இருந்தாவது குறைந்தது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த ஸலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும். ஏனென்றால் இந்த ஸலவாத்தின் மூலமாக ரசூலுல்லாஹுக்கு சொல்லுகின்ற ஸலவாத் ஸலாமின் மூலமாக இந்த உலகத்திலே நமக்கு நன்மை கிடைக்கிறது, பாக்கியம் கிடைக்கிறது. வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியுடைய கபரிலே 2 மலக்குகளை அல்லாஹ் நியமித்து அதிலே அல்லாஹு தஆலா நமக்கு நம்முடைய ஸலவாத்து ஸலாத்தை ரசூலுல்லாஹுக்கு எத்தி வைக்கின்றான். அந்த மலக்குமார்கள் ரசூலுல்லாஹுக்கு சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன் உங்களுக்கு ஸலவாத்து ஸலாம் சொல்லுகிறார் என்றால் ரசூலுல்லாஹ் நமக்கு அதுக்கு பதில் சொல்லுவார்கள். அதே போன்றுதான் இந்த ஸலவாத்து ஸலாத்துடைய மகிமையினால் நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சம் ஏற்படாது, நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத்து ஏற்படும். என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் நமக்கு வியாதி வந்தாலும் அல்லாஹ் இந்த ஸலவாத்துடைய பரக்கத்தினால் நமக்கு அதிலே நிவாரணத்தை தருவான். நாளை மர்மையிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு அன்பித்திருக்கின்றவர்கள் என் மீது அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொன்னவர்கள் என்று. எனவே ரசூலுல்லாஹுக்கு பக்கத்திலே குர்பியத்து வேணுமா, ரசூலுல்லாஹுக்கு பக்கத்திலே அன்பித்திருக்க வேண்டுமா, அதிகமாக ஸலவாத்து ஸலாத்தை சொல்லுவோம், எக்காலமும் சொல்லுவோம். ஏனென்றால் நாளை மர்மையிலே ஒரு முஃப்லிஸ் வருவான், எல்லாத்தையும் பாவம் செய்ததன் காரணமாக தன்னுடைய நன்மைகளை எல்லாம் கொடுத்து மற்றவருடைய பாவங்களை எல்லாம் அவன் சுமந்து கொள்வான், பங்களோட்காரன். ஆனால் மற்றவர்களுக்கு தான் செய்த ஸலவாத்துடைய நன்மை போகாது. அந்த ஸலவாத்துடைய நன்மை அவனுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டான், அது அவனுக்கே இருக்கும் என்பதை இமாம்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறான மஜ்லிஸ்களிலே இவ்வாறான ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வரலாற்று சம்பவங்களை கேட்பதற்கு நமக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஷேகுனா அவர்களுடைய ஆயுளிலே பரக்கத்தை செய்து தருவானாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் தேர ஆரோக்கியத்தையும் கொடுத்து தருவானாக. யா அல்லாஹ் அவர்களோடு இருக்கின்ற உலமாக்களுக்கு பரக்கத்தை செய்து தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸைக்கும் காரணமாக இருந்த இந்த பகுதியிலே உள்ள இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், அதே போன்று இதற்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய உடலையும் செலவழித்தவர்கள், அதே போன்று இந்த மஜ்லிஸிலே பல காலங்கள் வருடங்களாக 50வது வருடத்தை இந்த மஜ்லிஸ் எத்திருக்கிறது என்றால் இதற்கு முன்னால் பல நிர்வாகிகள், பல முவாஹிதீன்கள் இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி சேவை செய்து வஃபாத்தாகி பர்ஸகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கும் இந்த நன்மையை கொடுத்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.